CSI தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் வெள்ளாரன் விலை சேகரம் திருத்துவ ஆலயம் பொத்திரக்கன் விலை பரமன்குறிச்சி. திருச்சபை மக்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் சோஸ்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2022 ஆண்டு செப்டம்பர் இறுதியில் நமது ஆலய கட்டுமான பணிகளை துவக்கினோம். கடந்த 20 மாதங்களில் இம்மட்டுமாக நடைபெற்றுள்ள 3 கட்ட பணிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மீதமுள்ள அனைத்து விதமான கட்டுமான பணிகளையும் எதிர்வரும் 22 மாதங்களில் 2024 மே 25ஆம் தேதிக்குள் ஜெபத்துடன் நிறைவு செய்ய வேண்டும். இன்னும் தீவிரமாய் திருச்சபை மக்களாகிய நாம் ஜெபிக்கவும் செயல்படவும் அழைக்கப்படுகிறோம். கான்கிரீட் பணிகள் நடைபெறும் காட்சியை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 7/6/2024 வெள்ளி காலை 6:30 மணிக்கு நமது சேகர குருவானவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட கான்கிரீட் பணிகள் அனைத்தும் ஆண்டவருக்கு மகிமையாக இரவு 10:30 மணிக்கு நிறைவு பெற்றது. அருமையான கால சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். கான்கிரீட் கலவை வந்த 15 லாரிகளும் எவ்வித இடையூறுதலும் இன்றி வந்து சேர்வதற்கு கடவுள் கிருபை பாராட்டினார். அனைத்து பணியாளர்களும் இன்முகத்தோடு பணிகளை நிறைவேற்றி முடித்தார்கள். உள்ளூர் திருச்சபை மக்கள் பலர் காலை முதல் இரவு வரை ஆலயத்திற்கு வந்து ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். வெளியூர் நமது திருச்சபை மக்கள் பலரும் இருப்பிடங்களில் இருந்து ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். கான்கிரீட் பணிகள் அனைத்தும் நேர்த்தியாய் நடைபெற்று முடிந்தது. உள்ளூர் திருச்சபை மக்கள், குறிப்பாக சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள் மற்றும் பெரியோர்கள் இப்பணியின் பின்னணியிலிருந்து உதவி செய்தார்கள். எல்லா கனமும் துதியும் மகிமையும் தேவனுக்கே உண்டாகட்டும். ஆமேன். ஜூலை மாத இறுதியில் புதிய ஆலயத்திற்கான கதவுகள், ஜன்னல்கள், ஃபுல்ஃபிட் என்னும் பிரசங்க மேடை மற்றும் ஆல்டர் டேபிள், சேர்கள் இவைகளை செய்வதற்குண்டான பணிகளையும் பழைய ஆலயத்தை முழுமையாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய மணிக்கூண்டு மற்றும் கீழ்த்தள பணிகளையும் ஜூலை மாத இறுதியில் ஜெபத்துடன் துவங்க வேண்டும். மர வேலைகளுக்கு மட்டும் மொத்த செலவு ரூபாய் 25 லட்சங்கள். மரம் மட்டும் மொத்தமாக வாங்க ஜூலை மாதத்தின் தேவை ரூபாய் 15 லட்சங்கள். மணிக்கூண்டு பணிகளுக்காக பெங்களூரில் வசிக்கும் நமது திருச்சபையை சார்ந்த ஒரு குடும்பத்தினர் ரூபாய் 35 லட்சங்கள் கொடுத்து உதவுவதாக வாக்கு கொடுத்துள்ளனர். அதற்கு முன்பதாக பழைய ஆலயத்தை அப்புறப்படுத்துவதற்கு நமது திருமண்டலத்தின் முறையான அனுமதி கிடைக்க வேண்டும். பழைய ஆலயத்தை முழுமையாக அப்புறப்படுத்துவதும் 100 அடி உயர மணிக்கூண்டை கட்டி எழுப்புவதும் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும் பெரிய சவால். எதிர்வரும் 22 மாதங்களில் நாம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கும் அனைத்து பணிகளுக்காக திருச்சபையார் பாரத்துடன் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். நிதி ஆதாரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிற திருச்சபைகள், பிற திருமண்டலங்களிலுள்ள திருச்சபைகளை சார்ந்த நன்கொடையாளர்களையும் சந்திக்க திட்டமிடுகிறோம். முழு திருச்சபையாக இணைந்து ஜெபிப்போம், இணைந்து திட்டமிடுவோம், தீவிரித்து செயல்படுவோம். 2026 மே மாதம் 26ஆம் தேதிக்குள் புதிய ஆலயத்தை ஆண்டவருக்கு மகிமையாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதனை நமது சிந்தனையில் வைத்து இலக்கை நோக்கி தொடருவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே திருச்சபை மக்களாய் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய ஆலய கட்டுமான பணியினுடைய கான்கிரீட்டுக்காக வேலைகள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டது. 7ஆம் தேதி கான்கிரீட் போடுகிற பணிகள் மிக நேர்த்தியாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த கான்கிரீட் போடுகிற பணிகளை மேற்கொள்வதற்கு கான்ட்ராக்டர் திருவாளர் சந்திரசேகர பாண்டியன் அவர்களை நாங்கள் அணுகியிருந்தோம். அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணியை மேற்கொண்டார்கள். இது ஒரு சவாலான பணி.
மிக உயரமான இடத்திலே இருந்து பணி செய்கிற பணி. ஆகவே இந்த பணிகளை குறித்த சில அனுபவங்களை நம்மத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம். பத்தரங்கன் விலை திருச்சபை சேர்ந்த மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தூத்துக்குடி பட்டணத்தில் நான் வசித்து வருகிறேன். இந்த தொழிலில் 40 வருட அனுபவம் உள்ளவர். என்னை முதலாக என்னை கூப்பிட்டு இந்த கோவிலை முதல்ல காட்டி சென்றை பணியை செய்யுமாறு கூறினார்கள். ஆனால் நான் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு மலைப்பாக இருந்தது. இது கொஞ்சம் எனக்கு சவாலான பணியாக இருந்தது. ஆனால் அதை நான் சவாலாக ஏற்றுக்கொண்டு இந்த பணியை நான் செய்கிறேன். அதற்கு இங்குள்ள மக்கள் அனைவரும் திருச்சபையை சேர்ந்த மக்களுடைய ஜெபத்தாலையும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலையும் எனக்கு இந்த பணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பணியை மேற்கொள்ளும் போது எங்களுடைய வேலைக்காரர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இன்னல்களும் ஏற்படாமல் நல்லபடியாக எந்தவித இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு இந்த பணி முடிந்தது. என்னையை அழைத்து இந்த வேலையை கொடுத்த சபையின் பெரியவர்களுக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக இதிலே காண்டிட் எடுத்து இந்த பணிகளை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த திருவாளர் சந்திரசேகர பாண்டியன் அவர்களை நான் திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட அவர்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் நான் கூறிக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, திருச்சபை மக்களாகி நீங்கள் யாவரும் இன்னும் அடுத்த கட்ட பணிக்காக ஆயத்தப்படும்படியாய் உங்களுக்கு அன்போடு நான் அழைப்பு தருகின்றேன். அதாவது கதவு, நிலை, ஜன்னல் இப்படிப்பட்ட மரவேலைகள் அடுத்தபடியாக நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். வருகிற ஜூலை மாதம் இறுதியிலே இந்த பணிகள் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை நான் பட்சமாய் அழைக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.